செய்திகள் தொடர்கின்றன. அன்னை தெரசாவின் 101வது பிறந்தநாள் விழா நாமக்கல்லில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தியாகமிக்க சேவையின் மூலம் உலக மக்களின் அன்பை பெற்ற அன்னை தெரசாவின் 101வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாமக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி வேலு தலைமையில் அன்னை தெரசா பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு தெரசாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் நாமக்கல்லில் இயங்கி வரும் RSG தொண்டு நிறுவனத்தினர் அன்னை தெரசாவின் சேவையை நினைவு கூறும் வகையில் அவரது வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக வழங்கினர். தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை எழும்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி தலைமையில் புரசைவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லிக்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம் பகுதியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் அருள் சுப்பிரமணியம் பயனாளிகளுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கினார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி வள்ளியூரில் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் திறக்கப்பட்டது. ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் கம்ப்யூட்டர் மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினம் ஒன்றியத்திற்குட்பட்ட கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. பிறந்த குழந்தைகளுக்கு தேமுதிக சார்பில் 1 பவுன் தங்க காசும் வெள்ளி கொலுசும் வழங்கப்பட்டது. இதில் சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகாபுரம் மோகன்ராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராஜமாணிக்கம் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு நாமகிரிப்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்தார். பின்னர் நாமகிரிப்பேட்டை பகுதிகளில் கட்சி கொடிகளை ஏற்றி வைத்த மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கினார். கடலூரில் தேமுதிக சார்பில் மாணவ மாணவியர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து உள்பட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் தேமுதிக சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. செம்பனார் கோவிலில் கட்சி கொடி ஏற்றி வைத்து சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக நாகை மாவட்ட செயலாளரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான பால அருட்செல்வன் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கேப்டன் மன்றத்தின் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான CH சேகர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள கூடுவாஞ்சேரி, வண்டலூர் மற்றும் பரனூர் ஆகிய பகுதிகளில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் கட்சி கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் வேங்காம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாயும் மற்ற மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் NS கிருஷ்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பெரும்பத்தூர் ஒன்றிய தேமுதிக சார்பில் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள கம்பராய பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி உரியடி உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அருள்மிகு கம்பராய பெருமாள் தேர் பவனி ஊர்வலம் கம்பம் நகரில் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்தது. கேரள செண்டை மேளம் முழங்க வந்த இந்த சாமி ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர்.
திருப்பூரை அடுத்துள்ள பல்லடத்தில் பட்டப்பகலில் வீட்டின் ஓட்டை பிரித்து மர்ம நபர்கள் 25 பவுன் நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். பல்லடம் மகாலட்சுமி நகரை சேர்ந்த விவசாயி கோபால். இவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருகிறார். இவர் நேற்று பிற்பகலில் தோட்ட வேலை செய்வதற்காக வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவியுடன் தோட்டத்திற்கு சென்றார். சுமார் 1 மணி நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டின் மேற்கூரையில் ஓடுகள் பிரித்து கிடந்தன. பிறகு வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 25 பவுன் தங்க நகை மற்றும் 30,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூளகிரி பேரிகை சாலை பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 15 நாட்களுக்கு ஒருமுறை தான் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இந்த குடிநீரிலும் சாக்கடை கழிவுகள் கலந்து வருவதாகவும் பொதுமக்கள் ஊராட்சி தலைவரிடம் பலமுறை புகார் தெரிவித்து வந்தனர். நீண்ட காலமாகியும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் அப்பகுதி மக்கள் பேரிகை மத்திய சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தவரை கொலை செய்ய முயற்சித்த 10 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தை சேர்ந்த சாதிக் பாட்ஷாவின் 9 வயது மகன் இஸ்மாயில் சில மாதங்களுக்கு முன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த அல்டாப் என்ற வாலிபர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அல்டாப்புக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து அவர் சிறையில் இருந்து வெளியே வர இருந்த நிலையில் பழிக்கு பழி வாங்கும் நோக்கத்தில் அவரை கொலை செய்ய ஒரு கும்பல் திட்டம் தீட்டியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே விரைந்து சென்ற போலீசார் சிறைச்சாலை முன்பு 2 வேன் மற்றும் ஒரு ஆட்டோவில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்து நின்று கொண்டிருந்த 10 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக திருப்பூரில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன பிரார்த்தனை நடைபெற்றது. ஊழலுக்கு எதிராக வலுவான லோக்பால் சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக திருப்பூரில் தியாகி குமரன் சிலை முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதில் திருப்பூர் தொழில் அதிபர்கள், தொழிலாளர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஊழலுக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேபோல் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஈஷா யோகா மையத்தின் ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக மௌன போராட்டம் நடத்தினர். ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளுடன் இவர்கள் சுமார் 1 மணி நேரம் இந்த மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக வெளிவர இருக்கும் ஹிந்தி படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பாலிவுட் நடிகை கரீனா கபூர் கலந்து கொண்டார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் புதிய ஹிந்தி படத்தினை விளம்பரப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த படத்தில் ஹிந்தி நடிகர் சல்மான் கானும் ஹாலிவுட் நடிகை கரீனா கபூரும் நடித்துள்ளனர். दोस्त बनकर नहीं आ सकते? बॉडीगार्ड कभी दोस्त नहीं होते मैडम। कुछ तो करना पड़ेगा। हेलो, क्या मैं बॉडीगार्ड लवली सिंह से बात कर सकती हूँ? मैं उसकी गर्लफ्रेंड बोल रही हूँ। I love you. Yeah, yeah, yeah. I love you. இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகை கரீனா கபூர் இந்த படத்தை பற்றி விரிவாக பேசினார். இங்கிலாந்தில் நடைபெற்ற கவுண்டி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.